ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி விஜய் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. உடனே விஜய், சொல்லு காவேரி, அட்லீஸ்ட் இப்போவாது நீ என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்கே சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுதாம்மா, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ பார்த்தே ஆகணுமா? ஆமாம், வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து தான் ஆகணும். ஏன் பார்க்கக்கூடாதா? இல்லை பாருங்க, நான் வேணாம் சொல்லலை, ஆனால் இங்கே வச்சு பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன் காவேரி திடீர்னு ஏன் இப்படி சொல்ற? இங்க பாரு காவேரி, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறன்றதெல்லாம் எனக்கு புரியுது. உன்னுடைய இடத்துல நான் வெண்ணிலாவை எப்பவுமே பார்க்க மாட்டேன். நீ என்னுடைய உலகம், புரியுதா? ஆனா வெண்ணிலா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். நான் அவளை எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ அந்த இடம் எனக்கு என்னன்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அவளை வச்சிட்டு இருப்பேன். நீ இதை நினைச்செல்லாம் கோவப்படாத, வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா அங்க காவேரி பயப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குல்ல. எந்த ஒரு பொண்ணுக்குமே இப்படிப்பட்ட எண்ணம் தானே வரும். உனக்கு தேவை என்ன? வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அவ்வளோதானே. ஏன் ஹாஸ்பிட்டல்லையும் எங்கேயாவது அவளை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். காவேரி சொல்கிறது தான் கரெக்டு. நீ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே என் பேச்சு வேறு எங்கேயும் செயல்படாது. நான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணுறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.